அத்திவாரம் போட்டு விட்டவர் அத்திவாரத்தையே கிண்டிட்டான். ரோட்டரி ரோடு கிணறு இருந்தால் கிணத்தை அப்படியே தோண்டி கொண்டே போயிட்டான். 17 ஏக்கருக்கு உரிய சொந்தக்காரர் இங்கே வட்டுவாகல இருக்கணும். மட்டுவால ஒரு 15-20 பேருக்கு மேலே இருக்கிறான். அரியக்கரில் 5 ஏக்கர் வரையும் இருக்கு. அரியக்கரில் இருந்து 5 ஏக்கர் அங்காலையும் ஒரு கோயில் அதைத்தான் இப்போ ஆமி கொண்டு வழியில் வச்சிருக்காங்க. எங்களோட இந்த வட்டுவாகல் கிராமத்தில் எங்களோட பூர்வீக குடிகள், அதாவது பழைய மூதாதையர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டமை சம்பந்தமாக நாங்கள் சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு விரும்புகிறோம். இந்த எங்களோட பழைய மூதாதையர்கள் காலத்தில் இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் பிரிட்டிஷ் கவர்மெண்டில் வாங்கப்பட்ட ரீபி இலக்கம் கொண்ட இந்த உறுதிகள் அடங்கிய இந்த நிலங்கள் சுமார் 700 ஏக்கர் வரையில் இந்த இராணுவத்தினரால் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் 2009ஆம் ஆண்டு பிற்பகுதியில் இடம்பெயர்ந்து போனாங்கள். 2010ஆம் ஆண்டு பிற்பகுதியில் நாங்கள் மீளக்குடியேற்றம் வந்த பொழுது பார்த்தால் எல்லாம் தங்களுடைய சொந்த காணிகள் மாதிரி இந்த காணிகள் அடைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த நிலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. அதிலே தெங்கு பயிர் இருந்தது, பனை வளம் இருந்தது, வயல் நெல் விளைகிற நிலங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் நாங்கள் அதுக்குள்ளே போய் இந்த பயிர்களை செய்ய முடியாத நிலையிலே நாங்கள் சுமார் 2010-11ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய காணிகள் பரந்த அளவிலே அங்கால் இருந்தும் அதிலே நாங்கள் பயனை பெற முடியாத அளவிலே நாங்கள் அடக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலங்கள் எங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய மூதாதையருடைய சொத்து. நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் கூட அந்த நிலத்தை பார்க்காமல் போய்விடுவோமோ என்ற பயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. தங்களுடைய சொந்த காணிகள் மாதிரி எங்களை அதுக்குள்ளே போகக்கூடாது, அந்த கரையாலேயே எங்களை போக விட மாட்டார்கள். அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. ஆனால் அந்த நிலங்கள் எங்களுக்கு விட்டு அந்த நிலத்தில் எங்களுக்கு போய் பிரவேசித்து நாங்கள் பயிர் செய்து எங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்து அந்த அந்த நிலங்களை விடுவித்து தந்தால் மிகவும் நாங்கள் நன்றிக்கடனுடையவர்களாக காணப்படுவோம் இருப்போம். இந்த அடுத்த விஷயம், இந்த பொருளாதார நிலைமையில இந்த பொருளாதார உயர்ச்சி விலைவாசிகள் இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு தேங்காய் இன்றைக்கு 180 ரூபா வரையிலே போகிறது. எங்களுடைய மூதாதையர்கள் தெங்கு உற்பத்தியிலே அந்த காலங்களிலே அந்த காணிகளை பயன்படுத்தி என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய பாட்டனார் வைத்த தென்னம்பிள்ளையில் நான் தேங்காய் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்று எங்களுடைய பின் சந்ததியினர் எந்த தென்னை மரத்தை பார்க்க போகிறார்கள் என்றது எங்களுக்கு மிகவும் ஒரு வேதனையாக இருக்கிறது. அந்த மூதாதையர்கள் எங்களுக்கு காட்டிய வழியிலே நாங்கள் அந்த பிரயோசனத்தை வைத்து எங்களுடைய பின் சந்ததிக்கு நாங்கள் அதை கொடுப்பது மிகவும் நன்றாக இருக்கும். அது பொருளாதாரத்துக்கு எங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே இந்த நிலங்களை விடுவித்து தருமாறு மேன்மைதகு ஜனாதிபதி அவர்களை மிகவும் வினயமாகவும் பணிவாகவும் நாங்கள் எங்களுடைய இந்த வட்டுவாகல் மக்கள் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். வணக்கம். நாங்கள் இந்த வட்டுவாகல் கிராமத்து மக்கள் இந்த வட்டுவால் கிராம எல்லை பகுதியிலே கோத்தபாய கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள பகுதியிலே ஒரு 600 ஏக்கருக்கும் அதிகமான பொதுமக்களுடைய காணிகள் மற்றும் தனியார் 100 வருட குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காணிகள் இதுக்குள்ளே உள்ளடங்குகின்றன. இந்த காணிகளிலே பெருந்தோட்ட பயிர் காணிகள், தென்னந்தோட்டம், முந்திரி மற்றும் நெற்செய்கை காணிகள் இதற்குள் அடங்குகின்றன. இந்த மக்கள், இந்த காணிகளை இழந்த மக்கள் தற்போது அந்த கிராமத்தினுடைய மறுகரையிலே குடியிருக்கிறார்கள். அயலவர்களுடைய காணிகளிலும் உறவினர்களுடைய காணிகள் இல்லாமலும் குடியிருக்கிறார்கள். தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலே அரிசி விலையேறி இருக்கின்ற காலம், தேங்காய் விலையேறி இருக்கின்ற காலம், அதுபோன்று கஜு உற்பத்திகள் 5000 ரூபாவுக்கும் அதிகமாக கடந்துள்ள இந்த நிலையிலே இந்த மக்கள், இந்த வாழ்வாதாரத்தை நம்பி வாழ்ந்த மக்கள், இந்த காணிகள் இந்த மக்களுடைய கைகளில் கையளிக்கப்பட்டிருந்தால் இந்த மக்களுடைய பொருளாதார நிலைமை இன்னும் ஒரு படி மேலே உயர்ந்திருக்கும். இந்த மக்கள் ஒரு வறுமை நிலையை அடைந்திருக்க மாட்டார்கள். இந்த மக்கள் அந்த காணிகள் விடுவிக்கப்படுமா என்ற கவலையிலே இன்று வரையும் இந்த அனைத்து மக்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் குறைந்தது 10 வருடங்கள் 9 வருடங்களுக்கு மேலாக நாங்கள்
போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தினால் சுவீகரிக்க முற்பட்ட போது மறியல் போராட்டங்கள், எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அரசாங்கத்தால் அளவீடு செய்து சுவீகரிக்க முற்பட்ட போது தடுத்திருக்கின்றோம். இருந்தும் இந்த காணிகளை நாங்கள் அரசாங்கம் இதனை சுவீகரித்து எங்களிடம் நஷ்டஈடு தருவதாக கூறிய போது இந்த காணி உரிமையாளர்கள் எவருமே அதற்கு சம்மதிக்கவில்லை. அவர்கள் இந்த காணிகளை இழந்துவிட்டு வேறு மாற்று வழி தங்களிடம் இல்லை என்பதால் இந்த காணிகள் தேவை என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் இந்த அரசாங்கம் மாறியிருக்கின்ற இந்த காலத்திலாவது இந்த உண்மையான நேர்மையான வழியிலே இந்த காணிகளை இந்த மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைத்து இந்த காணிகள் இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களையும் மற்றும் அனைத்து காணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது இங்கே கூடியுள்ள இந்த விடயம் என்னவென்றால் வட்டுவாகல் காணி சம்பந்தமாக நாங்கள் கூடியிருக்கிறோம். இப்படி பல தடவைகள் பல இடங்களில் இப்படியான கூட்டங்கள் நடத்தி இப்படியான ஊடக சந்திப்புகள் நடத்தி இதுவரை எந்த விதமான பிரயோசனமும் நமக்கு கிடைக்கவில்லை. இது என்னுடைய தந்தையாரின் காணி, தந்தையார் வயல் நில காணி. ஆனால் தந்தையார் இப்பொழுது ஒரு நிறைவேறாத ஆசையுடன் அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் கடந்த வருடம். இப்போது எனது பொறுப்பில் உள்ளது இந்த காணியை மீட்பதற்கான முயற்சிகள் செய்வதற்கு என்னாலான உதவிகளை நானும் ஊர் மக்களுடன் சேர்ந்து செய்து வருகின்றேன். அந்த நிலத்தை எமக்கு அடுத்த சந்ததி, இப்போது எங்களுக்கு இந்த காணியை பற்றி விளங்கக்கூடியதாக இருக்கிறார். எமக்கு உள்ள அடுத்த சந்ததிக்கு இந்த காணி சம்பந்தமான விவரங்கள் எதுவும் தெரியாத நிலை ஏற்பட போகின்றது. எனவே இந்த காணி சம்பந்தமாக தற்போதுள்ள ஜனாதிபதி அவர்கள் எமக்கு நிரந்தர தீர்வை ஒன்றை வழங்கி எமக்கு மாற்று காணி எதுவும் தேவையில்லை, எமது சொந்த நிலம் மட்டும் எங்களுக்கு தேவை. எனவே ஜனாதிபதியிடம் பணிவாக வேண்டி நிற்கின்றோம். எமக்கு இந்த காணியை மீட்டு தந்து எமக்கு நல்லொரு எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி தருமாறு தயவுடன் கேட்டுக்கொண்டு. வணக்கம். வட்டுவால் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகன் ஆரட்டம் ஐயா நான் தங்களுக்கு வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எமது பாட்டனார் பூட்டனார் தேடித்தந்த எமது சொத்தை எமதுக்கு வேணுமென்று தான் அவர்கள் எங்கள் வரிசைப்படி இதை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் எங்கள் கைக்கு கிடைக்குமோ தெரியாமல் தவிக்கின்றோம். இந்த கோத்தபாய கடற்படை முகாமைக்கு 617 ஏக்கர் இருக்கின்றன. அந்த 617 ஏக்கர்லையும் தென்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். பனை வளம் இருந்தது, மரமுந்திரி கூட்டு தாவரங்கள் இருந்தவை. தற்போது எங்களுக்கு 150 ஏக்கருக்கு மேலே வயல் நிலம் இருக்கின்றது. அந்த 150 ஏக்கருக்கு வயல் நிலம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராமத்துக்கும் வட்டுவால் மக்களுக்கும் சேர்ந்தவை. அந்த வயல் நிலத்திலே இந்த கடற்படை பகுதியினர் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை அவரை சுப்பரவு செய்து இப்போ 3 ஆண்டுகளாக விதைக்கின்றார்கள். அந்த விதைக்கிறதுக்கான சான்றிதழ் கூட எம்மிடம் இருக்குது. என்னடா இந்த ஏபிசியில் அந்த காசு எடுப்பதற்கான லெஜர் எங்கெல்லாம் மாம்பட்டிருக்கின்றது. ஆகையால் எங்களுக்கு இந்த புதிய ஜனாதிபதி எங்களுக்கு இந்த காணியை விட்டு தருவதற்கு ஆவண செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் இப்போ 10வது சந்ததியாக இருந்தால் என்ற பிள்ளைகள் இப்போ 3வது சந்ததியும் வந்துட்டு, எனக்கு பின்னால் 3 சந்ததி வந்துட்டுது. அவர்களுக்கும் இந்த நிலங்கள் கிட்டுமோ தெரியாமைக்கு இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் இந்த கடல் வளமும் விவசாயத்தையும் கால்நடையும் நம்பி வாழ்கிற நாங்கள் எங்கள் இந்த 617 ஏக்கர் 517 ஏக்கரிலையும் திறந்து விட்டால் நாங்கள் இந்த மாடுகளை நிம்மதியாக வளர்க்க வாய்ப்பு கிட்டும். மாடு மேய்வதற்கு இங்கே இடம் இல்லை. ஏனென்றால் அங்கால இருந்தவர்கள் இங்கால உறவு என்ற காணிகளை வீடு கட்டுவதற்காக கொடுத்ததால் மாடு மேய்வதற்கோ ஆடு மேய்வதற்கோ மந்தியல் மேய்வதற்கு இடமில்லாமல் இருக்கின்றன. இதனை கருத்து கொண்டு விவசாய அமைச்சரோ கால்நடை அமைச்சரோ மற்றது ஜனாதிபதியோ எங்கள் பிரதமரோ யாராவது முன்வந்து எங்கட காணி இதுக்குள்ள பலதரப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு இருக்குதுன்றன எங்களது கிராம மக்களுக்குரிய காணிகளை மீட்டு தருவதற்கு ஆவண செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றோம்.